ஆரம்பத்துல சொன்ன மாரி, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து கருப்பு படம் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கதையே விஜய்க்கு சொன்ன கதை தான் கருப்பு படத்தோட கதை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு சொன்ன கதைய தான் இப்போ ரஜினிக்கும் சொல்றாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன விவகாரம் சார் இது? விஜய்க்கு ஒரு கதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டார்ல்ல. அது ஒரு 2, 3 கதை சொல்லியிருப்பார்ல. அதில் அவர் என்னென்ன கதையை வேண்டான்னு சொன்னாரோ, அல்லது வந்து அவருக்கு சில கதைகள் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து கதைங்கிறது ஒரு இது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வேணுங்கும்போது எடுத்து ஒரு செலவு பண்ணிக்கலாம், அப்படி தான் அது. ஸோ அதனால் அதுமாரி இப்போ அந்த பல இயக்குனர்கள் புதுசாக வெற்றி பெற்ற இயக்குனர்கள் ரூமுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அப்படி போட்டு வச்சுருப்பாங்க ஒரு 10, 15 கதைகள். சார் படத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கும்போது, வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருக்கும்போது சும்மா இருக்க முடியாது சார், ஒரு கதையாக ரெடி பண்ணி எல்லாம் பயன் பண்ணி தூக்கி மேலே வச்சுருக்காம்பாங்க. எடுத்தால் ஒன்று ஒன்று அவங்க 10 வருஷத்துக்கு படம் பண்ணுற அளவுக்கு கதைகள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு 2, 3 கதைகள் வச்சுருக்கலாம். அதில் ஒன்று கருப்பு பயன்படுத்திட்டு இன்னொன்று ரஜினிக்கு சொல்லியிருக்கலாம். அது இயல்பு தானே.